அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சேஃபாக இருக்கோம். இன்றைக்கி மதியானத்துலேருந்து ஈவினிங் வரையும் நான் எடுத்திருந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சிம்பிளான ரெசிபீஸும் இருக்குது. லாஸ்ட்டாக போட்டிருந்த விலாகில் நிறைய பேர் நல்ல நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளோட எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன்ல, மீஷோவில் வந்து ஜக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துருந்துச்சு நேற்று. இந்த மாதிரி கை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த மாடலில் தான் நான் போட்டிருந்தேன். 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ரொம்ப நல்லாயிருக்கு. முதல் வேலையாக வந்து கடல் பாசியை காய்ச்சிடலாம் அப்படின்னு அதான் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக வந்து கடல் பாசி செய்யவே இல்லை. ஏன்னா இதையே சாப்பிட்டாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து கம்மியாக எடுக்கிறாங்க. அதுவும் வந்து சீனி போடுற மாதிரி வேறு இருக்கா. ஸோ கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டேன். வெல்லம் போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு விலாகில் வந்து காட்டுறேன். முதல் இஃப்தார் விலாக்லேயே வந்து கடல் பாசிக்கு உண்டான தண்ணி, சீனி எல்லாத்தோட அளவும் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த பிளாக் கரண்ட் வச்சு லேயர் கடல் பாசி தான் பண்ண போகிறேன். இது வந்து நான் வாங்கலை, மச்சி வாங்கிட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு, நீனும் செஞ்சு கொடுன்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கினதை தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. பிளாக் கரண்ட் மட்டும் கிடையாது, இதே மாதிரி வந்து ஆரஞ்சில், ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கும். இது எசன்ஸ் கிடையாது, இந்த க்ரஷ் டைப்பில் உள்ளே வந்து அந்த பல்போடையே இருக்கும். லைட்டாக ஸ்வீட்னஸும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும்போது நமக்கு வரும்ல. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டு கடல் பாசியில் சேர்த்து செய்யலாம். அது இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 3-4 விசில் வச்சுருவேன். நல்லாவே கடல் பாசி வெந்துடுமா. நான் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதுலேருந்து பாதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் இன்னொரு லேயருக்காக. ஒரு பாதியில் வந்து பிளாக் கரண்ட்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதிலே லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்புறம் இது ஃபுல்லாக ஹெல்த்தி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குதா, அதனால் நான் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். கடல் பாசி தான் ஏற்கனவே வெந்துருச்சுல்ல, சீனி மட்டும் நமக்கு கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கிளாஸ் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். நான் இன்ஸ்டா ரீல்ஸில் தான் பார்த்துருந்தேன் இதில் செட் பண்ணுறது. நீங்கள் சும்மா பவுல்லே வந்து 2 லேயராக செட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குமே அப்படின்னு எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து குழிப்பணியாரம் அந்த சட்டி இருக்குல்ல, அது தான் எடுத்தேன். அது அடியில் வந்து எனக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்து பார்த்துட்டு இந்த முட்டை கூடில் வரக்கூடியதில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து சாய்ச்சி விட்ட மாதிரி வச்சுருக்கேன். பணியார சட்டி அடிப்பகுதி வந்து குழி குழியாக தனித்தனியாக இருந்தால் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த கப் கேக்லாம் பண்ணுவாங்களே, அதில் பெரட்டி போட்டு கூட இந்த மாதிரி வைக்கலாம். சும்மா பிள்ளைங்களுக்கு ஒரு அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காகத்தான். இல்லைனா அந்த மாதிரி பவுலில் வந்து நம்ம எப்போதும் செட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். 2 பசங்களுக்கு மட்டும் 2 கிளாஸில் வச்சுட்டு மீதியை வந்து கண்டெய்னரில் தான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து லைட்டாக உறைஞ்சி வரணும். நான் ஃபஸ்ட்டே வந்து ஃபேனில் கூட வச்சுருந்துருப்பேன். கிச்சன்லேயே வச்சுருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆச்சு. மீதி இருந்த கடல் பாசியில் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு பால் சேர்த்துருக்கேன். சர்க்கரையை கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து மில்க் மேடுலேருந்து ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது இன்னும் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அந்த சர்க்கரைலாம் கரையிற வரையும் வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். பிளாக் கரண்ட் லேயர் வந்து செட் ஆகணும், அது வரையும் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைமில் ப்ரோட்டீன் சத்துலாம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டுலாம் நம்ம எடுத்துக்கணும். நான் ராஜ்மா வந்து சஹர் டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் ஊற போட்டிருந்தேன். கடல் பாசி குக்கர்லேயே வேக போட்டுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பாத்திரமும் எடுக்க எடுக்க ஆசையாக இருக்குது. கடைசியில் இஃப்தார்லாம் முடிஞ்ச சிங்கை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் கம்மி பண்ணி தான் சமைச்சிட்ருக்கேன். லைட்டாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். லேயர் கடல் பாசி பண்ணும்போது எத்தனை லேயர் பண்ணாலும் சரி 2 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுறோம்ல, அது லேசாக படர்ந்த மாதிரி உறைஞ்சிருக்கணும். நல்லா செட் ஆகி வந்திருக்கக்கூடாது. அப்படி நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2வது லேயர் சேர்க்கும் போது ஃபுல்லாக அந்த செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துண்டு துண்டாக கலண்டு வந்துடும். 2மே ஒன்றா செட்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு லேயர் மேலே லேசாக படர்ந்த மாதிரி பாதி செட் ஆகிருக்கணும். நம்ம 2வது சேர்க்குற லேயரும் ரொம்ப வந்து கொதிக்க இருக்கக்கூடாது. அப்புறம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். கடல் பாசி வந்து அப்படியே செட் ஆகிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு 3 விசில்லே வந்து ராஜ்மாவும் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறி வரணும், அதனால் ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டிட்டு அப்படியே ஆற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணேன். நான் வேறு ரெசிபி யோசித்து கட் பண்ணேன், அப்புறம் கடைசியில் வந்து மாற்றிட்டேன். இப்போ பண்ணுற ரெசிபிக்கு வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்க்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கேப்சிகமும் சாப்பர்லேயே போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதிலே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வேறு காய்கறிலாம் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. வேறு காய்கறிலாம் போட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க. காலையில் மத்தியானம் சமைக்கிறதுலாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் கரெக்டாக அந்த 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி வரைக்கும் எனக்கு சரியாக இந்த சைடு கிச்சனில் அவ்வளோ வெயில் அடிக்கும். அதுவும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா 3 லைட்டையும் போட்டுருவேன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அந்தமான்லேயும் ரொம்ப அதிகமான வெயிலாக தான் இருக்குது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வெயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. கண்டிப்பாக சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளித்த மாதிரி சேர்த்துருந்தேன். அப்போ தான் மசாலா பேனில் ஒட்டாமல் இருக்கும். எப்போதுமே எந்த ஸ்டஃபிங்காக இருந்தாலும் தண்ணி வந்து அந்த ஈரப்பதம் இருக்கவே கூடாது. தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்துட்டு அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி ஸ்டஃபிங்குமே வந்து நமக்கு நல்லா ஆறி வரணும். அது ஆறுற கேப்பில் வந்து ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடுத்திருக்கேன். ஒரு நாள் வந்து பால் கலந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி தான் எடுக்கிறது. இன்றைக்கி வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் போடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மிக்ஸியோட ரிவ்யூ வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் இன்ஷால்லா ரமலான் முடிஞ்சு தனியாக ஒரு வீடியோவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணுறேன். இவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜூஸ் மட்டும் என்னை போடவே விட மாட்டாங்க. ஏன்னா மிக்ஸி ஜார் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல, அதை விட வந்து 2 மடங்கு அதிகமான வைப்ரேஷன் வந்து இந்த ஜூஸரில் வந்து இருக்கும். ரொம்ப அதிர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஒன்று மட்டும் இவங்க தான் போடுவாங்க. இன்றைக்கி தான் நான் போட்டிருக்கேன். நான் சொல்லியிருந்தேன்ல இதில் வைப்ரேஷன் வந்து அதிகமாக தெரியும் அப்படின்னு. நான் ஜூஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த ரிங்கே வந்து அப்படியே அந்த வைப்ரேட் ஆகி மேலேயே வந்துருச்சு. நான் சாதாரணமாக தான் எடுத்துப்பேன், ஆனால் இவங்க தான் போட விட மாட்டாங்க. ஸோ அதோட வந்து எனக்கு ஜூஸ் வேலையுமே முடிஞ்சிருச்சு. இஃப்தார் வேலை வந்து எனக்கு ஒரு 70% முடிஞ்சிருச்சு. இன்னுமே நிறையா டைம் இருந்துச்சா, சரி நிற்கிறதோடு நிற்கிறோம், அப்படியே நைட்டுக்குள்ளே வேலையும் முடிச்சுட்டு சஹர் வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பமுக்கு தான் மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் நைட்டில் சாப்பிட்டு தான் படுப்போம். இவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்களா. ஸோ இன்றைக்கி வந்து சஹருக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் தான் கிரேவி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்குது, ஏன்னா இடியாப்பமுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் நைட்டு ஒரு தடவை சூடு பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 10 நோன்பை கடந்து வந்துட்டோம். இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். திரும்ப அதே மாதிரி ஸ்நாக்ஸே பண்ணிட்டு இல்லாமல் டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி மாற்றி பண்ணோம் அப்படின்னா நமக்கும் போர் அடிக்காதுல்ல. ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். இன்ஷால்லா நான் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். ஸ்நாக்ஸுமே பண்ணுவேன். ஸ்நாக்ஸு டிஃபன் ரெண்டுமே மாற்றி மாற்றி செய்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா இன்ஸ்டண்ட்டாக நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக வந்து அப்படி எப்படி இன்க்ரீடியன்ஸ் போட்டு கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் அளவில் வந்து பிடிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கம்மியான அளவில் டேஸ்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். சிக்கனில் வந்து வறுக்கிற பீஸ் மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே எடுத்துட்டு மிச்சத்தை தான் கலங்கு போட்டு ஆணம் காய்ச்சிருந்தேன். இஃப்தார் வேலையை முடிச்சுட்டு நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா திரும்ப கிச்சனில் வந்து வேலை பார்க்கணுமே அப்படின்னு அதுவே மண்டையில் ஓடிட்டுருக்கு. ஸோ வேலையோட வேலையாக பார்த்துடுறது. சிக்கன் 65 மசாலா வந்து நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால இந்த அளவில் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா டேஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவேன். அந்த அளவை வந்து நான் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கோழியானமும் பார்த்திங்கன்னா சஹரில் வந்து இவ்வளோ செல்லாது. எப்படியும் மிஞ்சிடுச்சு அப்படின்னா மறுநாள் காலி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நான் இடியாப்பமே செஞ்சேன். இப்போ இடியாப்பத்துக்கு பிள்ளைங்களும் நானும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் பாதி கம்மி ஆயிரும்ல. ஸோ 2 பேர் தான் நோன்பு வைக்கிறாங்க இல்லையா. நைட்டில் சோறு ஆக்கிட்டு சிக்கன் ஃப்ரை மட்டும் சஹரில் எந்திரிச்சு பண்ணுவேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸில் ப்ரெட்டு அப்புறம் முட்டை அவிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரெசிபி வந்து வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் பிடிக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.
மயோனைஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 ப்ரெட்லேயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் மசாலா இருக்குல்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி வைக்கணும். ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வந்து நான் அவிச்ச முட்டை வந்து ஒரு பாதி வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிள்ளைங்களுக்கு செஞ்ச செட்டில் மட்டும் சீஸ் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு சீஸ் ஸ்லைஸில் பாதியாக கட் பண்ணி அதை ஒரு ப்ரெட்டில் வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பேஸ்ட் மாதிரிலாம் ஒட்டணும் அப்படின்னு தேவையில்லை. அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். மயோனைஸும் சீஸும் வந்து ஆப்ஷனல் தான். நான் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். போன விலாக்லேயே நிறைய மெசேஜஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஹெல்த் எப்படி இருக்குது, நோன்பு வச்சுருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது ப்ளட் ப்ரெஷர் லோவாக இருக்குது. நல்லா இருந்தால் 30 நோம்பு வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஆரம்பித்தேன். ஆனால் ரிஸ்க் எடுக்கலை. இப்போ நான் நோன்பு வைக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த மயக்கம் வந்து இருக்கத்தான் செய்யுது. நல்லா இருக்கும்போது மட்டும்தான் நான் ஏதாவது செஞ்சு கொடுக்குறது, வீடியோ எடுக்கிறதுலாம். மற்ற நாள்லாம் செய்கிறதில்ல. ஏன்னா ப்ரெஷர் வந்து அதிகமானாலும் கஷ்டம், லோவானால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். விசாரித்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ரெஷர் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா 15 நோம்புக்கு மேலே வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், துவா செய்யுங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு மட்டும் 2 செட்டுக்கு வந்து சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 செட்டுக்கு வந்து நான் சீஸ் வைக்கல, சும்மா முட்டை மட்டும்தான் வச்சுருந்தேன். சிக்கனில் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிக்கன் பொடுசாக கட் பண்ணணும். முழுக்க வந்து இது என்னோடய ரெசிபி. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இப்போ பண்ணியிருக்கேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து லைட்டாக அந்த ரோல் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வச்சு ஓரத்துலலாம் பேஸ்ட் பண்ணி செஞ்சுருப்பேன். ஸோ இதுவே நல்லா இருக்குது, பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஏன் ஓரத்தெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ செய்கிறதில்ல. ஆனால் இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அதில் வியூஸுமே கம்மியாக தான் இருக்கும். 3 பல்லாரி வெங்காயமுக்கு எனக்கு சரியாக 5 செட் அளவுக்கு ப்ரெட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை, நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்தா தான் நமக்கு நல்லா டிப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கூடவே உப்புத்தூள், மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிடணும். அந்த மஞ்சள் கருலாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா பீட் பண்ணால் தான் நமக்கு முட்டையிலேருந்து வாடை வராமல் இருக்கும். பால் சேர்க்குறதுனால அந்தளவுக்கு முட்டை வாடையும் இருக்காது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பாக்ஸ்லேருந்து, இந்த ரெசிபிக்கு வந்து நானே பேர் வச்சுருக்கேன் ப்ரெட் பாக்ஸ் அப்படின்னு. ஸோ ப்ரெட் பாக்ஸ்லேருந்து நல்லா முட்டையில் எல்லா பக்கமும் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்தாலும் நல்லா வாசமாக இருக்கும். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 2 பக்கமும் கருகை விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ராஜ்மா வேக வச்சுருந்தோம்ல, அதுவுமே ஆறி இருந்துச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த பக்கம் வெயில் கொஞ்சம் கிளார் அடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து முதல் நாள் செஞ்சுருந்த ஸ்டஃபிங் வந்து மிச்சம் இருந்துச்சு. உருளைக்கிழங்கு வச்சு வெங்காயம், உருளைக்கிழங்கு, மசாலாலாம் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இவ்வளோ தான் மசாலா போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணுவோம்ல, ஸோ அது இருந்ததுனால அதை இந்த ராஜ்மா கூட சேர்த்துட்டேன். நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசித்து சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி மசாலா கொஞ்சம் வெங்காயம் வந்து பச்சையாகவும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி அதில் மசாலாலாம் இருக்கிறதுனால நான் எந்த மசாலா, உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா ராஜ்மாவும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம்ல. ராஜ்மா வச்சு மசால் வடை மாதிரி கூட செய்யலாம். நான் அதுவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டுமே அப்படின்னு வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி டிக்கி மாதிரி வந்து ஷேப் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நமக்கு ப்ரெட் பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சீஸ் வச்சது தனியாகவும் சீஸ் போடாதது தனியாகவும் வச்சுருக்கேன். அப்புறமா அந்த பேன் அப்படியே சூடாக இருக்கும், கொஞ்சம் எண்ணெயும் இருந்துச்சா, அதுலேயே வந்து நம்ம ரெடி பண்ண டிக்கியுமே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரை வேணும்னாலும் ப்ரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி செய்யலாம், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நார்மலாக கடலைப்பருப்பு வச்சு மசால் வடை செய்யாமல் இந்த மாதிரி ராஜ்மா வச்சு மசால் வடை செஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி நான் சேனலில் இருக்குது, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று வச்ச சன்னா கிரேவி இருந்துச்சு, அதையுமே ஓவனில் சூடு பண்ணிட்டேன். அந்த ப்ரெட் பாக்ஸ் வந்து மஸ்ட்டு ட்ரை, பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்று சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்ல காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகா, மிளகுத்தூள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் வச்சு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் சஹருக்கு சிக்கன் எடுத்துருந்ததுனால தான் முட்டை வச்சு செஞ்சுருந்தேன்.
ஸோ முட்டையும் ஹை ப்ரோட்டீன், ராஜ்மாவும் நமக்கு ஹை ப்ரோட்டீன். ராஜ்மா ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல மாட்டேன். பிள்ளைங்களை வந்து ஒன்று சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியே 1 2 சாப்பிட வச்சுருவேன் எப்படியாச்சும். கொஞ்சம் வீட்டில் செஞ்ச கெச்சப்லாம் இருக்கா, ஸோ அதை வச்சு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. ஒன்றோ பாதியோ வாயில் வச்சு சாப்பிட்டா நமக்கு போதும். புட்டிங்குமே வந்து நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துருந்துச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயர் வந்து உடஞ்சி போகாமல் நல்லா செட் ஆகி வந்துடும். எனக்கு ரொம்ப அழகாலாம் வந்து கடைசியில் ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எல்லாம் செட் பண்ணி வைப்பேன். இன்றைக்கி நான் செஞ்சுருந்த ரெசிபீஸ், புட்டிங் எல்லாமே வந்து என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், டீப் ஃப்ரை இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்மளோட துவாவில் பாலஸ்தீன மக்களுக்காக அதிகமாக துவா செய்வோம். வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் துவாவில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த விலாக் நான் இதோட முடிக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.